தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினுடைய காணொளிய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வானில் நிகழக்கூடிய நிழல் விளையாட்டாக இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து கொண்டிருக்குது. இந்த சிவப்பு நிலவானது 6:48 மணி வரை நீடிக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த சந்திர கிரகணம் என்பது பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழலானது சந்திரனை முழுமையாக மறைப்பதனால இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஏற்படுது அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகைகளாக நம்ம சொல்லலாங்க. முழு சந்திர கிரகணம், பகுதி நேர சந்திர கிரகணம், புறநிழல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த வருஷத்தில் நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது முதல் சந்திர கிரகணமாகுங்க. இந்த நேரத்தில் சந்திரன் வெள்ளையிலிருந்து சிவப்பு நிறத்தில், அதாவது இரத்த நிறமாக காட்சியளிக்குமா. சூரியன், பூமி, சந்திரன் போன்றவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி நிலவில் படாதுங்க. அந்த நிகழ்வே சந்திர கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமானது நிகழ்ந்து கொண்டே இருக்குது. சூரியனுடைய கதிர்கள் பூமியில் விழும்போது அதனுடைய நிலவின் மீது விண்வெளியில் விழுங்க. சந்திரன் நிழலானது திட்டுக்கள் நுழையும் போது சந்திர கிரகணமானது நிகழுது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிழலினுடைய இணைப்பு உண்மையிலேயே 2 கூம்பு வடிவ பகுதிகளால் ஆனது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒன்று மற்றொன்றுக்குள்ள அமைஞ்சிருக்குது. பூமி அதனுடைய நிழலை சந்திரனில் போகும்போது சந்திர கிரகணமானது நிகழுது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலையில் ஆம்ப்ரா மற்றும் பென்ப்ரா என்று சொல்லக்கூடிய 2 வகையான நிகழ்வுகளானது ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சந்திரன் முழுமையாக ஆம்ப்ரா வழியாக செல்லும் போது, இல்லைனா சூரியன், பூமி மற்றும் சந்திரன் சரியாக சீரமைக்கப்படும் போது முழு சந்திர கிரகணமானது நிகழுது. சந்திரன் ஓரளவுக்கு ஆம்ப்ரா மற்றும் பென்ப்ரா வழியாக கடக்கும் போது பூமியினுடைய பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படுதுங்க. ஒவ்வொரு மாசமும் சந்திரன் ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் இல்லைன்னா ஒரு நீளமான வட்டப்பாதையில் பூமியை சுற்றி வரும் பொழுது சந்திரன் பெர்ஜி, அதாவது பூமிக்கு மிக நெருக்கமான புள்ளி மற்றும் அபோஜி, அதாவது பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளி வழியாக செல்லுமாங்க. மேலுமே சந்திரன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும்போது இல்லைன்னா அதற்கு பக்கத்தில் இருக்கும்போது அதுவும் முழு நிலவாக இருந்தாலும் அது சூப்பர் மூன் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நிகழ்வின் போது முழு நிலவானது வழக்கத்தை விட நமக்கு சற்று நெருக்கமாக இருப்பது போல தோன்றுங்க. அதுலேயும் குறிப்பாக பெரியதாகவும் வானத்தில் பிரகாசமாகவும் காட்சியளிக்குமா. மேலுமே சூரிய ஒளி பூமியின் காற்று மண்டலத்தில் பட்டு சிதறுவதால் சிவப்பு நிற அலைவரிசை நிலவினுடைய மேற்பரப்பில் பட்டு பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் ஆரஞ்சு நிறத்திலிருந்து சிவப்பு வரையிலான நிறங்களில் நிலா தெரியுமாங்க. அதனால தான் இரத்த நிலா அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால தான் சந்திர கிரகணத்திற்கு பின்னாடி நிலவு குருதி நிறத்தில் இருக்குமாங்க. வழக்கத்தை விட ரொம்பவே பிரகாசமாக நிலாவானது ஜொலிக்குமா. இந்த சந்திர கிரகணத்தை நம்முடைய வெறும் கண்ணால் பார்க்க முடியுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமானது சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகணம் தொடங்கக்கூடிய முதல் பகுதின்னு பார்த்தோம்னா 3:20 மணிக்கு தொடங்குதுங்க. முழு கிரகணம் பார்த்திங்கன்னா 4:36 5:32 மணி வரையிலான நேரத்தில் நம்ம முழு சந்திர கிரகணத்தையும் பார்க்க முடியும். கிரகணம் முடியக்கூடிய நேரம் மாலை 6:48 மணி நேரமாகுங்க. இந்தியாவில் சில பகுதிகளில் சந்திரன் உதயமாகும் போது கிரகணமானது நிகழுங்க. அதனால் மொத்த கிரகணத்தையுமே முழுமையாக பார்க்க முடியாது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் முழு கிரகணத்தை சில நிமிடங்கள் இல்லைன்னா அதனுடைய கிரகம் முடியும் போது பார்க்க முடியுங்க. முழு சந்திர கிரகணத்தை இன்று, அதாவது 3/3/2026 மாலை 5:02 மணி முதல் ஆரம்பித்து 5:32 மணி வரையிலான நேரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அந்த காணொளி காட்சி தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மத்திய, மேற்கு, தெற்கு பகுதிகள் சந்திரன் தெரிய வரும்போது கிரகணம் முடிவிற்கு பக்கத்தில் இருக்குங்க. அதனால் புறநிழல் சந்திர கிரகணத்தை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்தவித மேலுமே மத்திய, மேற்கு, தெற்கு பகுதிகள் சந்திரன் தெரிய வரும்போது கிரகணம் முடிவிற்கு வந்துருங்க. அதனால் புறநிழல் சந்திர கிரகணத்தை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்ம சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் கூட பார்க்கலாங்க. பாதுகாப்பு கண்ணாடி இல்லாமல் வெறும் கண்ணால் பார்க்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க. அதே போல் நம்ம சந்திர கிரகணத்தை பார்க்கும்போது மேகம் இல்லாத தெளிவான வானத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கிழக்கு திசையை பார்ப்பது ரொம்பவே நல்லது. தொலைநோக்கு
இல்லைன்னா பைனார்குலர் மூலமாக நம்ம தெளிவாக நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை நம்ம பார்க்கலாங்க. அதே போல் நம்ம மேகம் இல்லாத தெளிவான வானத்தை நம்ம பார்த்தோம்னா இரத்த நிறத்தில் இருக்கக்கூடிய நிலாவை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த நிகழ்வு வானில் நிகழும் ஒரு நிழல் விளையாட்டாகுங்க. அதனால் வெறும் கண்ணால் நம்ம பார்க்கல, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதன் மூலமாக பள்ளி மாணவர்கள் இடையே வானியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் அவர்களுடைய சிந்தனையும் தூண்ட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால 12 ராசிக்காரரில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சந்திர கிரகணம் மேஷம், கடகம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த ராசிக்காரங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்காரங்க நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திர கிரகத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மேச ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்படும். இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் மரியாதை மற்றும் கௌரவம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாங்க. கிரகத்தின் போது சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல் நலத்தை கவனித்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மேலுமே இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் நிகழ இருக்குது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் முழு கவனத்தோடு இருப்பது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரங்க சந்திர கிரகணத்தினால எதிர்மறையான தாக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நிதி இழப்பானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மரியாதை குறைவான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தினால அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாள வேணுங்க. அதே போல் நேர்மறையான வழிபாடுகளை நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சந்திர கிரகணத்தினுடைய எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க மேசம், கடகம், சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரங்க ஓம் ஸ்ரீ சோம நாதீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேணுங்க. சந்திரனுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படுங்க, நன்மைகளானது ஏற்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை உச்சரிக்க வேணுங்க. அதே போல் சந்திரன் வெள்ளை நிறத்தோடு தொடர்புடையவராக வருங்க. பால், அரிசி, சர்க்கரை போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கிரகணம் முடித்த பின்னாடி வீட்டை சுத்தம் செய்த பின்னாடி சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்ட பின்னாடி நீங்கள் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால ரிஷபம், மிதுனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சுப பலனானது கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலனானது கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு செஞ்சாலும் சரி அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு கலவையாக பலன்களானது கிடைக்க போகுது. இருந்தாலும் சந்திரன் உதயமாகதற்கு முன்னாடி தொடங்கும் என்பதனால கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாதுங்க. சந்திரன் உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகத்தினுடைய முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சூதக்காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கி இருக்குதுங்க. அது சந்திர கிரகணத்தின் சூதக்காலம் கிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்னாடியே தொடங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன்படி சூதக்காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கி இருக்குதுங்க. சூத காலத்தில் நேரத்தில் கோவில்களுடைய நடையானது சாத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் சமைப்பதை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இத்தனைய சூழ்நிலையில் சூத காலம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம உணவை தயாரித்து அதில் துளசி இலைகளை நம்ம சேர்த்து வைக்க வேணும். இருந்தாலும் குழந்தைகள், முதியவங்க மற்றும் நோயாளிகள் கிரகணத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னாடியே, அதாவது மதியம் 12:20 மணி முதல் சூத காலமானது கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.